Hi students, இன்னைக்கு நம்ம class 11 business maths chapter 2 algebra exercise 2.1ல third sum பாப்போம். இந்த வீடியோல resolve into partial fractions னு கொடுத்திருக்காங்க. Okay, 1 by x minus 1 into x plus 2 the whole square. So இதை எப்படி வந்து நம்ம partial fractions resolve பண்றது, பிரிக்கிறது எப்படி அப்படின்னா a by ஒரு factor இருக்கு, அதை பிரிச்சிரும். a by x minus 1 plus b by இது power 2ல இருக்கு இல்லையா, so first power 1ல எழுதிடுங்க x plus 2 plus c by x plus 2 the whole square. so இது எப்படி அப்படின்றது உங்களுக்கு இது என்னென்ன பேட்டர்ன்ல வந்தா எப்படி வந்து partial fraction நம்ம வந்து பிரிக்கணும் அப்படின்றது வந்து நான் first sum போடும்போதே first sumக்கு முன்னாடி ஒரு introduction மாதிரி கொடுத்திருப்பேன். நீங்க இன்னும் பார்க்கலனா அதை போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். so இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணும்போது LCM எடுக்கணும் இல்லையா, LCM எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், x minus 1 into x plus 2 the whole square. இப்போ இங்க என்ன இருக்கு, x minus 1 இருக்கு, அப்போ x plus 2 the whole square இல்ல, அப்போ அதால மல்டிப்ளை பண்ண போறோம். a into x plus 2 the whole square plus b into x plus 2 இருக்கு. ஓகே சாரி, x minus 1 இல்ல இங்க, அதை போட்டுருவோம் x minus 1. அதே மாதிரி x plus 2 power 1 இருக்கு, அப்போ இன்னொரு x plus 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, x plus 2 to the whole square then highest power இங்க, அதனால அதாலே மல்டிப்ளை பண்ணோம். plus c into x plus 2 the whole square. LCM பண்ணும்போது அப்படி தானே பண்ணுவோம் நம்ம. ஓகே, இங்கே 1 by இந்த ரெண்டும் இருக்கும், x minus 1 into x plus 2 the whole square. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த பக்கம் இருக்கு, இது ஈக்குவேஷன் 1 is equal to a into x plus 2 the whole square plus b into x minus 1 into x plus 2 plus c into x plus 2 the whole square. இது equation 1 ன்னு எடுத்துக்கும். இப்போ put x is equal to 1 minus 1 ன்னு இருக்கு இல்லையா, put x is equal to 1 in equation 1. 1 is equal to a into 1 plus 2 the whole square plus b into 1 minus 1 into 1 plus 2 plus c into 1 plus 2 the whole square. Okay va, இப்போ 1 is equal to இது நாகும் 3 square பண்ணும்போது 9a, இது 0 ஆயிடும் இல்லையா, plus 0 1 minus 1 0, so அது 0 ஆயிடும் ஃபுல்லாவே நமக்கு. இங்கே 1 plus 2 3 the whole square. சாரி, இங்கே ஸ்கொயர் வராது இல்லையா, x plus 2 இருக்கு, ஸோ அப்போ ஃபேக்டர் இங்கே என்ன வரும்னா x minus 1 தான் வரும். இல்லாத ஃபேக்டரால தானே மல்டிப்ளை பண்ணணும் நம்ம. x plus 2 the whole square இருக்கு, அப்போ x minus 1 தான் வரணும். சாரி, மாற்றிக்கோங்க. அப்போ x minus 1னா 1 minus 1. ஸோ இது 0 ஆயிடும், அப்போ இதுவும் 0 ஆயிடும், 1 minus 1 0 ஆயிடும். அப்போ 9a is equal to 1ன்னா a is equal to 1 by 9. ஸோ a வேல்யூ தெரிஞ்சிடுச்சு நமக்கு. ஓகேவா, அடுத்தது put x is equal to minus 2, x plus 2 ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு put x is equal to x is equal to minus 2 in equation 1. இப்போ minus 1 போடுவோம், minus 2 போடுவோம், 1 is equal to a into minus 2 plus 2 to the whole square plus b into minus 2 minus 1 minus 2 plus 2 plus c into
minus 2 minus 1 the whole square. Okay va? 1 is equal to minus 2 plus 2 0 ஆயிடும். அப்ப இந்த term 0 ஆயிடும் 0 plus இது என்னாகும் minus 2 plus 2 இங்கேயும் 0 ஆயிடும். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கதால இதுவும் 0 ஆயிடும். அப்ப plus c into minus 2 minus 1 minus 3 minus 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9 ன்னு வரும். அப்ப 9c சாரி ஸ்கொயர் இல்லல்ல இங்க ஓகே ஓகே அப்ப 3c minus 3c so minus 3c is equal to 1 அப்போ c is equal to minus 1 by 3 so a க்கு வேல்யூ கிடைச்சிருச்சு c க்கு வேல்யூ கிடைச்சிருச்சு இப்போ நம்ம b வேல்யூ கண்டுபிடிக்கணும் ரெண்டே ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு so இன்னொரு ஃபேக்டர் நம்ம என்ன போட்டுக்கலாம்னா 0 ன்னு எடுத்துக்கலாம் put x is இன்னொரு வேல்யூ வேணும் இல்லையா நமக்கு அப்போ put x is equal to 0 in equation 1 0 போட்டோம்னா என்ன ஆகும் 1 is equal to a into 0 plus 2 the whole square plus b into 0 minus 1 0 plus 2 plus c into 0 minus 1 அவ்வளவுதான் இல்லையா இப்போ பாப்போம் 1 is equal to 0 plus 2 னு 4a அப்புறம் minus 1 into 2 அப்போ minus 2b minus c so நமக்கு ஈக்குவேஷன் மாதிரி கிடைச்சிருக்கு ஆனா ஆல்ரெடி நமக்கு a க்கும் c க்கும் வேல்யூ தெரியும் so substitute a is equal to 1 by 9 and b is equal to sorry c is equal to minus 1 by 3 இங்க substitute பண்ணுவோம் இப்போ 4 into 1 by 9 minus 2b minus 1 by 3 is equal to 1 okay why இதை solve பண்ணுவோம் நம்ம 4 by 9 என்ன வரும் 4 by 9 minus 2b 4 by 9 minus 2b plus 1 by 3 minus into minus plus ஆயிடும் plus 1 by 3 is equal to 1 ன்னு இருக்கு so இப்போ இங்க LCM எடுத்தோம்னா நமக்கு 9 ன்னு கிடைக்கும் 9 கிடைச்சிச்சுனா இங்க 4 minus 9 2s are 18 இங்க 1 தான் இருக்கும் இல்லையா இங்க 1 ன்னு அர்த்தம் அப்ப 9 2s are 18b plus 3 இங்க 3 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் is equal to 1 இப்போ இந்த 9 அந்த பக்கம் கொண்டு போய்டுங்க 4 plus 3 7 minus 18b plus 7 is equal to இது இந்த பக்கம் கொண்டு போய்ட்டீங்கன்னா 9 அப்போ minus 18b is equal to 9 plus 7 அந்த பக்கம் வச்சுனா minus 7 அப்போ minus 18b is equal to 9 minus 7 2 அப்போ b is equal to 2 by minus 18 2 9s அப்போ b is equal to minus 1 by 9 so b ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ a b c எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா இப்போ நம்ம இத வந்து அப்படியே சம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான் 1 by x minus 1 into x plus 2 the whole square is equal to என்ன வரும் a by னா a ஓட வேல்யூ என்ன 1 by 9 1 by 9 into x minus 1 plus b by plus என்னும்போது இங்க மைனஸ் இருக்கு அதனால b இப்படி போட்டுறேன் by 1 by 9 into x plus 2 plus c by c க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் minus 1 by 3 அப்ப இங்கேயும் மைனஸ் வந்துரும் 1 by 3 x plus 2 the whole square so abc values கண்டுபிடிச்சி இந்த இதுல நம்ம அப்ளை பண்ணனும் அதுதான் சம் சோ ஃபிராக்ஷன்ல இருக்கதால நான் இந்த மாதிரி போட்டுருக்கேன் மேலேயே 1 by 9 போடாம 1 by 9 ன்னு போட்டுட்டு கீழ டினாமினேட்டரும் எழுதி இருக்கேன்
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.